சேனல் கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர் நேற்று கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் நம்பரில் 2 நம்பராக கொடுத்துருந்தோம். ஒரு 538 ஒரு 531 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 324 வருஷ நம்பர் அடிச்சிட்டான். அது அன்சோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 031 ஒரு 717 சொல்லி ஒரு அன்சோல்டு 2 நம்பர் அன்சோல்டு விட்டுருக்கான். என்னத்த சொல்கிறது. சரி, அவன் அந்த 324 அடிச்சு விட்டு அது எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சார் இந்த நம்பரை ஏன் அடித்தான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம கரெக்டான நம்பராக முடிச்சிருப்பான் அவன். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு AC 31 ஒரு AC 71 அதுக்கு ஒரு AC 51 இந்த AC 51க்கு அந்த நம்பரை டச் பண்ணலாம் அவன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 331 அதுக்கப்புறம் ஒரு 751 இது கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் குறையுது 541. இந்த கான்செப்டில் தான் முந்தானத்தை நம்ம கொடுத்துருந்தோம். அது ரெண்டு கான்செப்ட்லேயும் இந்த நம்பர் கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக அந்த AC 51 இந்த இடத்துல அடிச்சிருக்கான். பட் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு கீழே என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம். ஒரு நம்பரு ஒரு 954 ஒரு AC 94 ஒரு AC 64. கரெக்டான கேப்பு பார்த்தீங்கன்னா AC 94 ஏசியில் ஒரு 94 ஒரு 64 கரெக்டாக வருஷ நம்பருக்கு ஒரு 34ன்னு சொல்லி அது கேம் மேடிச்சு முடிச்சிட்டான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா AC 31 AC 71 கேப்பில் AC 51 இப்போ AC 94 AC 64 AC 34ன்னு சொல்லி ஆட்டத்தை முடிச்சிருக்கான் அவன். சரி வாங்க நம்ம ஒரு கெஸிங் இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். ஆட்டத்தை அவன் ஆட்டம் தெளிவாக விளாண்டு முடிச்சிட்டான். சரி வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கெஸிங்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் சொல்லிடுறேன். அது வீட்டில் டெய்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சு வச்சுருப்பான் அந்த நம்பர் அவன். அதுக்காண்டி தான் கெஸிங் எடுக்கிறோம் தான் நம்ம. நல்லா பாருங்கள் எப்படி விளாட்றான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 92 அதுக்கு C போர்டு 6 மறுபடியும் ஒரு 92 அதுக்கு C போர்டு 7 D A போர்டுது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஒரு 5. இதில் ஒரு விஷயம் விளாண்டுருப்பான் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் புரியும். அப்போ தான் ஒரு 92 ஒரு 92 ஒரு 92 அதே மாதிரி C போர்டு பார்த்தீங்கன்னா 5 6 7ன்னு முடிச்சிருப்பான். இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்கான். கரெக்டான பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா B போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அதுக்கு ஒரு 1 அதுக்கு ஒரு 3 இல்லை 8 அடிக்கணும். கரெக்டாக அந்த ஆட்டத்தை முடிச்சிருப்பான் அவன். இப்போ அதே மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒன்று விளாண்டு வந்துட்டுருக்கான். அதுக்காண்டி தான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இது ஃபாலோ கூட வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஒரு 37 கரெக்டான கேப்பு ஒரு 97 கரெக்டான கேப்பு விளாடுவானா விளாட மாட்டானான்னு தெரியல. கரெக்டாக அவன் அடித்தானா DA 37 ஒரு 97 அங்கே C போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இங்கே ஒரு 5. அப்போ 3வது டைம் அவன் அடித்தான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடித்தானா ஒரு 37க்கும் ஒரு 97க்கும் கேப்பில் ஒரு 67 குறையுது. 67ன்னு ஒரு நம்பர் குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தடவை அடித்தானா C போர்டு 6 வச்சு 676. B போர்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 இல்லைனா ஒரு 3 இந்த 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 3 நாளைக்கு ஃபாலோ கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு AC 76 அடித்து முடிப்பான்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக 67 36 இல்லைனா 67 86ன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது AC 76ங்கிறது ஒரு நல்லா இருக்கிற ரூட்டு. கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.